வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, நம்ம வந்து பூசணிக்காய் புளிக்கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கரண்டி தோரம்பருப்பு, ஒரு கரண்டி கடலைப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி இது கூட வந்து நீங்க வேர்க்கடலை, அப்புறம் கருப்பு கொண்ட கடலை, வெள்ளை கொண்ட கடலை எது வேணாலும் சேர்த்து பண்ணலாம். நான் வந்து தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இது மூணுத்தையும் ஒண்ணா சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, மூணும் ஒன்றா வெந்திருக்கு. தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை வெந்து ரெடியாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து கருப்பு கொண்ட கடலை, வெள்ளை கொண்ட கடலைலாம் ஊற போட்டு பண்ணுறதா இருந்தது அப்படின்னா முன்னாடியே வேக வச்சு தனியாக வேக வச்சு அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு வறுத்துக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். பெருங்காயம், காரத்துக்கு ஒரு 3 வரமிளகா, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் தனியா, தேங்காய் வந்து 3 டேபிள் ஸ்பூன். தேங்காய் வந்து ரொம்ப வறுக்க வேண்டாம், அதோட ஈரப்பதம் போனா போதும். இப்ப நல்லா வறுபட்டுறது ஆஃப் பண்ணிடுறேன். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம வறுத்தது வந்து நல்லா ஆறட்டும். பூசணிக்காய் வந்து வேக வச்சு வச்சிருக்கேன், நல்லா வெந்திருக்கு. இதுல மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சமா புளித்தண்ணி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளித்தண்ணி கரைச்சி வச்சிருக்கிறது அப்படியே சேர்த்துவோம். ஒரு கொதி வரட்டும். வறுத்ததை ஆற வச்சு நல்லா அரைச்சாச்சு. அரைச்ச விழுத சேர்த்துடலாம். அரைச்ச விழுது சேர்த்து ஒரு கொதி வரணும். மிக்சி ஜார் எல்லாமே தண்ணி விட்டுருவோம். தேவையான உப்பு, கொஞ்சம் வெல்லம். அரைச்ச விழுது சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்துடுது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, வேக வச்ச பருப்பெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இந்த பக்கம் நல்லா கொதி வந்துடுது. நம்ம தாளிக்க போறோம். அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிச்சா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இருப்பக்கரண்டியில தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிட்டு இருக்கு. தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. கடுகு, நம்மளுடைய பூசணிக்காய் புளிக்கூட்டு ரெடி. இந்த பூசணிக்காய் புளிக்கூட்டு வந்து நல்ல சுடசாதத்தில் நெய் விட்டு பெசரி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தொட்டுக்கிறதுக்கு வந்து எப்பயும் சொல்கிற மாதிரி நல்ல ஒரு தேங்காய் போட்ட கறி, இல்லை அப்பளம், படாம், இல்லை காரக்கறி எதுவாக இருந்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.